இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கிருஷ்ணகிரி மாவட்டம் முல்லைநகர் கிராமத்தில் மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்த நிலையில் கணவன் பிளேடால் கையை அறுத்துக் கொண்டும் பினாலை குடித்தும் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மூவேந்தன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மூவேந்தன், விவரங்கள். நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த புளியம்பட்டி ஊராட்சி முல்லைநகர் கிராமத்தில் நாகராஜ் என்பவர் வீட்டில், திருப்பத்தூர் மாவட்டம் ஆலகாயம் அடுத்த பங்கூர் கிராமத்தைச் சேர்ந்த லோகேஷ் மற்றும் அவரது மனைவி ஜனனி ஆகியோர் வாடகை குடியிருந்து வருகின்றனர். இந்நிலையில் ஜனனி பிளிப்கார்ட்டில் இயங்கும் ஓலா கம்பெனியில் கடந்த 4 ஆண்டுகளாக பணி செய்து வருவதாகவும், கணவர் லோகேஷ் IIFL என்ற தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை செய்து வரும் நிலையில் மனைவி ஜனனி ஒசூரில் வேறு கம்பெனிக்கு வேலைக்கு செல்லலாம், அங்கு கூடுதலாக சம்பளம் கிடைக்கும் என்று கூறியுள்ளார். இதற்கு கணவர் லோகேஷ் வேண்டாம், இங்கே இருக்க சொல்லி வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்த ஜனனி தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. இந்நிலையில் கதவில் தாளிடப்பட்ட நிலையில் வாட்டர் ஹீட்டரை சூடு செய்து கதவை திறந்த லோகேஷ் அவரை மீட்ட நிலையில் சடலமாக இருந்த நிலையில் அவரும் தனது கையை பிளேடால் கிழித்தும் பெனாயிலை குடித்தும் தற்கொலைக்கு முயன்று ஜனனியின் பெற்றோருக்கு போன் செய்து தகவல் தெரிவித்துள்ளார். பின்னர் அங்கு வீட்டில் இருந்த லோகேஷை மீட்ட ஜனனியின் பெற்றோர் போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். மேலும் ஜனனியின் உடலை மீட்ட போச்சம்பள்ளி போலீசார் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு உடலை அனுப்பி வைத்து தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.